வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள். 80s கவுன்ஸ் வித்தவுட் ப்ளவுஸ், 5.5 மீட்டர்ஸ். ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் 90 ருபீஸ் இல்லைனா கலம்காரி 100 ருபீஸ் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேலைகள் பார்க்குறதுக்கு சரி பாடெல்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம காஞ்சி காட்டன் சாரீஸ் மாதிரியே இருக்கும். பட் கவுன்ஸ் டிஃப்ரென்ஸ். அது 100s கவுன்ஸ், இது 80s கவுன்ஸ். நீங்கள் எப்பயுமே இந்த நம்ம சாதாரண அது டெய்லி வேர் சேரீ பார்ப்போம்ல, 80s கவுன்ஸ் அந்த டைப்பு தான் இது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்கும், பட்டு சாரீ மாதிரியே இருக்கும். இந்த சாரீ நல்லா பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட்டாக நல்லா பாடி கலருக்கும் பார்டர் கலருக்கும் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே வர ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான். செட்டிநாடு பட்டு சேலைகள் எல்லாமே மாறி மாறி அதே தான். அதிலே கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுக்குறாங்க. இப்போது இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் மாறி மாறி வருது. பாருங்கள், நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஃபோட்டோவாக பொறுமையாக பாருங்கள். சேலைகள் நார்மல் வாஷ், மிஷின்லேயும் போட்டு நம்ம வாஷ் பண்ண முடியும். எத்தனை தடவை வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஸ்பின்னிங் டைம் ரொம்ப குறைவான நேரத்தில் வச்சு சேலைகளுக்கு மட்டும் தனியாக போட்டு வாஷ் பண்ணி நிழலான பகுதியில் காய போட்டு டைரக்ட் சன்லைட்டில் போடக்கூடாது. போட்டு எடுத்துச்சிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். ரெடிமேட் ஸ்டார்ச் கிடைக்கிது, கஞ்சியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்ச் யூஸ் பண்ணி அயர்ன் பண்ணிங்கன்னா எப்போயுமே அப்படியே புது ஷைனிங்கோடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போயுமே நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது நம்ம நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காய போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா, கையிலேயே நம்ம ஒத்தப்பட்டையில் காய போட்டோன்னா அந்தளவுக்கு சுருக்கம் எதுவுமே உங்களுக்கு அயனிங் தேவைப்படாது. கையிலேயே நீங்கள் நீவி விட்டிங்கன்னா அப்படியே கூட நீங்கள் எடுத்து வியர் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்கிறது நிழலான பகுதியில் டைரக்ட் சன்லைட்டை மட்டும் கண்டிப்பாக போடாதீங்க. போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வெளிச்சம் மட்டும் நம்ம எல்லா துணிகளையுமே அதே மாதிரி தான் டைரக்ட் சன்னில் போட்டு சீக்கிரமாக உங்களுக்கு லைஃப் வராது. ஒரு நாள் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா ஜரிபாலெலாம் நல்லா அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும், கலர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிலில் போடாமல் கொஞ்சம் ஷேடு கம்மியாகிற பகுதியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாள் லைஃப் வரும். தமிழகம் முழுவதும் 50 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ். சேம் ஷிப்பிங்கில் நீங்கள் 2 சேலைகள் வாங்கிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோலேயுமே முடிஞ்சளவு டீட்டெயில்ஸ் சொல்லி தான் கொடுக்குறோம், அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, பெர்சனலைஸில் போட்டுருங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப்ஸ் லிங்க்ஸ் அவைலபிள் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க. ரீசெல்லர்ஸ் வாங்க இன்வைட் பண்ணுறோம். நம்ம எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ரீசெல்லர்ஸ் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன நீடபிள் இருக்கோ அதை சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணித்தருவோம். என்ன ப்ரொசீஜர் எல்லாமே நாங்களே சொல்லுவோம். நீங்கள் எங்கே எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் நாங்களே. இப்போ தான் புதுசாக எங்கள் சேனல் வரீங்க, எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் சேலைகள் வாங்கலாமா, சேலைகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும், பார்சல் ஓப்பன் வீடியோ மஸ்ட்டு, கொரியர் எப்பொழுது வரும், தனித்தனியாக நிறைய வீடியோ தம்ப்நெயில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க நான் வாட்ஸ்அப்லேயே நான் சொல்லிடுவேன். என்கிட்ட ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லிடுவோம். அதை கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இது கடைனா 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 9 மணி வரைக்கும் க்ளோசிங் டைம். சம்டைம்ஸ் 8 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம தயாரிப்பாளர்கிட்டருந்து உங்களுக்கு வாங்கி தான் தரோம். நான் தயாரிப்பாளர் கிடையாது. உங்களுக்கு நடுவில் ஒரு 2 பேர் கம்யூனிகேட் பண்ணுற மீடியேட்டர் மட்டும்தான் நான். அதனால் அவங்க 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட் 9 o'clock வரைக்கும் தான் இருக்கும் ஷாப், 8 o'clock வரைக்கும். அதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம உங்களுக்கு பண்ணி தர முடியும். நைட்லேயோ இல்லை மார்னிங்லேயோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா 9 மணிக்கு தான் அவங்க வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணுறாங்க.
அதனால் கேட்குறவங்க சப்போஸ் ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கிறவங்க எனக்கு பண்ணிடுங்க, நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இருந்ததுன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள். 1 ஹவர் முன்னாடி கேளுங்கள். அவைலபிள் சொன்னோன்னா ஒரு 10 மினிட்ஸில் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுறது எப்படி அதையும் சொன்னீங்கன்னா நானே சூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு சொல்லுவேன். டார்க் கலராக நல்லா ஃபோனில் நீங்கள் பார்க்குறப்போ ஃபோட்டோஸில் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள். இது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. இதே சேம் டிசைன் சேம் கலர் எல்லாம் வந்துடும். நேரில் பார்க்குறப்போ அந்த ஷைனிங் மட்டும் உங்களுக்கு கம்மியாக தெரியும், அவ்வளோதான். மற்றபடி கலர் டிசைன்லாம் அப்படியே வரும். இந்த நீங்கள் பார்க்குற கலரை விட ஒரு ஆஃப் ஷேட் உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் கம்மியாக தெரியும், காட்டனுங்கிறனால. இதுவே சில்க்கு, பட்டு, வேறு நம்ம நிறைய டோலாஸ் இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம், கிரேப் சில்க், அது மாதிரி சில்க் சாரீஸ் அந்த வெரைட்டியில் இருக்கிற சாரீஸ்னால் இந்த ஃபோட்டோ அப்படியே இருக்கும். காட்டன்னா ஷைனிங் தெரியும். காட்டனுங்கிறனால உங்களுக்கு நேரில் பார்க்குறப்போ ஷைனிங் மட்டும்தான், அந்த பிரைட்னஸ் கம்மியாக தெரியும். பட் கலர் டிசைன் எல்லாம் ஒரே இதே சேமாக தான் வரும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. பார்சல் கைக்கு வந்தவுடனே கண்டிப்பாக பார்சலை நல்லா குலுக்கிட்டு ஷேக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸில் கையாலையோ சிசரை வச்சியோ ஓப்பனாக லைட்டாக கட் பண்ணிவிட்டு சாரியை வெளியில் எடுத்து அப்போவே ஃபுல் வியூ வீடியோவிலே நீங்கள் செக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு இது பண்ணுறதுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் எப்போ ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களோ, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பண்ண முடியுன்ற பட்சத்தில் தான் நீங்கள் ஆர்டரே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா கூட எப்போ ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களோ அவங்க இருக்கிறப்போ பார்சலை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ பார்சலை ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கிறீங்களோ அதுதான் மஸ்ட்டு. பார்சலை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டே கழித்து எடுத்து 2 டேஸ் கழித்து எடுத்தால் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பார்சலை நீ ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்து அப்போவே செக் பண்ணிக்கணும். அதை தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். கண்டிப்பாக நாங்கள் எங்கக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ப்ரொசீஜர் இருக்குது. தேவைப்பட்டால் ப்ராப்ளம் எதாவது உங்களுக்கு ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் அந்த ஓப்பன் வீடியோவை வச்சு உங்களுக்கு பண்ணித்தருவோம். ஜிபே பண்ண தெரியாதவங்க, வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க தயவுசெய்து தனியாக ட்ரை பண்ண வேணாம். வயதில் பெரியவர்கள், மூத்தவர்கள், உங்களுக்கு அந்த மாதிரி சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, இருக்கிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கு சொல்கிறோம். அப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பெர்மிஷன் கேட்டு அவங்க கூட இருக்கிறப்போ அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது ஆன்லைன் நேரில் போய் கடையில் வாங்குற மாதிரி கிடையாது. ஜிபே நம்பரோ இல்லை வேறு ஏதாவது நம்பர் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா பணம் போயிடும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறது வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம், சாட் பண்ணலாம், டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிள் செக் பண்ணிக்க முடியும். இது ஜிபே நம்பர் கிடையாது. இது பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, நீங்கள் தெரியாமல் எதாவது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், சேலை நல்லா இருக்குது அப்படின்ற ஆர்வத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் ஏதாவது ஒன்று தப்பாயிடுச்சுன்னா வேறு யாருக்காவது போயிடும். ஆனால் ப்ரைஸோடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க அவைலபிள் சொல்லி உங்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், தயவுசெய்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ட்ரை பண்ண வேண்டாம். முடிஞ்சளவு நீங்கள் சேஃபாக இருங்க. உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் கொடுத்து சொல்லிகிட்ருக்கோம், யாரும் ஸ்கேம் ஆகிடக்கூடாது அப்படின்னு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.